ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்டு 26. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு க்ளீனிங் ஒர்க் தாங்க. நான் க்ளீன் பண்ணிட்டேன், நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் க்ளீனிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். நான் எப்போவுமே லைட்டாக தாங்க க்ளீன் பண்ணுவேன். டீப் க்ளீன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். தனியாக இருக்கவே நான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் துலக்கிறதுக்கு தாங்க வந்தேன். இந்த பாத்திரத்தை துலக்கிறதுக்கே எனக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. காலையிலே கழுவி எல்லாம் வெயிலில் கவுத்து வச்சுருந்தேன். அது காயணும்னு சொல்லிவிட்டு, இல்லைன்னா தண்ணியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு புளியாக ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுருந்தேங்க. நீங்களும் க்ளீன் பண்ணிங்களா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். என் பாத்திரம் வீட்டில் இவ்வளோ தாங்க. நான் அதிகமாகலாம் பாத்திரம் வச்சுருக்க மாட்டேன். நான் திட்டமாக எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் துணி வாஷ் பண்ணுறதுக்கு தாங்க போயிட்டேன். இதெல்லாம் காய வெட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போயுமே துணிலாம் இந்த மாதிரி தாங்க காய போடுவேன். மொட்டை மாடியிலலாம் போய் காய போட மாட்டேன். இந்த சைட்லேயே காய வச்சுப்பேன். நான் அன்றைக்கி பெட்ஷீட்லாம் காய வச்சுருந்தேன். பாத்திரம்லாம் காஞ்சிச்சின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மிக்ஸி தாங்க. மிக்ஸி ஒரு லிக்விட் போட்டு துலக்கவே இந்த பளபளன்னு இருக்குது. ஃபுல்லாக காஞ்சிட்ட பிறகு எடுத்துகிட்டு அடுக்கி தாங்க வச்சுருந்தேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எனக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தாங்க போயிட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருந்தேன். நான் முதல் நாள் சாயந்தரமே பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு எதுனா வேலை இருந்ததுன்னு சொல்லினா கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஷாப்பிங் வேலை ஒன்று இருந்தது. அதனால் ஃபுல்லாக பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க நான் ஷாப்பிங்கே போனேன். அன்றைக்கின்னு பார்த்து நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கின்னு வரணும்னு சொல்லிவிட்டு போயிருந்தேங்க. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு க்ளீனிங்லேயே போயிடுச்சு. எனக்கு தேவையான பூஜை பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் வாங்கின்னு வந்திருந்தேங்க. முதல்ல பார்த்திங்கன்னா பூ தாங்க. நாளைக்கு பூஜை படத்துக்கெல்லாம் போடணும்னு சொல்லிவிட்டு சாமந்தி பூ தாங்க. ரொம்ப ரேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தலைக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், மல்லிகைப்பூ. இதுவே முழம் 40 ரூபா 50 ரூபான்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரேட் ஆகி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வெத்தலை தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். செவ்வாய்க்கிழமெல்லாம் நாளைக்கு, அதனால சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்கு வெத்தலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பழம் தாங்க. இந்த பழத்தை பார்த்தா எப்படி இருக்குது, ரொம்ப நல்லாவே இல்லை. அது அதனால் 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஊதுவத்தி தாங்க இல்லை. ஊதுவத்தியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.